நான் அண்ணா பல்கலைக்கழகம் தூத்துக்குடி வளாகத்தில் 12 ஆண்டுகளாக தற்காலிக தொகுப்பூதிய பேராசிரியராக பணியாற்றி வந்தேன். கடந்த டிசம்பர் 31/12/2025 எந்த ஒரு முன்னறிவிப்புமின்றியும் எங்களுடைய பணிகளை நிறுத்தி வச்சுட்டாங்க. எங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் ஆர்டர் 6 மாதங்களுக்கு ஒரு முறை பிறப்பிக்கப்படும். இந்த முறை அந்த எக்ஸ்டென்ஷன் ஆர்டரை நிறுத்தி வச்சுட்டாங்க. இதைத் தொடர்ந்து இதற்கு முந்தைய அரசில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள், உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவை செல்லியன் அவர்களையும், நிதித்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்களையும், ஏனைய அமைச்சர்கள் அவர்களையும் சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து வந்தோம். அவர்கள் நிர்வாகத்தினரிடம் கேள்வி கேட்ட பொழுது, அதாவது ஆசிரியர் பற்றாக்குறை இல்லை, எங்களுக்கு ஆசிரியர் தேவையில்லை என்று சொல்லி அவங்க எங்களுக்கு பணி வாய்ப்பை மறுத்துவிட்டார்கள். அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் அவர்களையும் சந்தித்து நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளையும் போராட்டங்களையும் முன்வைத்தோம். ஆட்களே தேவையில்லை என்று சொன்ன பதிவாளர் அவர்கள் கடந்த பிப்ரவரி மாதம் ஒரு 90 பேரை மட்டும் திரும்ப வேலைக்கு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு நாங்கள் இல்லாமல் வேறு ஆட்களை வேலைக்கு எடுத்திருக்காங்க. அதாவது தொகுப்பூதிய ஊழியர்களுக்கு, தற்காலிக தொகுப்பூதிய ஊழியர்களுக்கு இன்னொரு தொகுப்பூதிய ஊழியர்கள் தீர்வு அல்ல என்பது உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் பல முறை வலியுறுத்தி கூறியும் பதிவாளர் அவர்கள் அதை பொறுப்பற்ற முறையில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். 3 கால் ஃபார் பண்ணது, அதுக்கப்புறம் எக்ஸாம் வைக்கல. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா 2 வருஷம் கழிச்சு 2025 வச்சாங்களா, 25 ஏப்ரல் மாதத்தில் வச்சாங்க. ஓகே, அப்போது நீங்கள் சிறப்பாக எங்களை ஒரு விஷயத்துக்காக இவ்வளோ நாள் உங்களுக்காக உழைச்சிட்டு வந்தோம். அப்போ எங்களுக்கு ஸ்பெஷல் கன்சிடரேஷன் பண்ணணுமா இல்லையா? எந்த கன்சிடரேஷனும் பண்ணலை. ஓப்பன் டு ஆலாக எல்லாரும் எப்படி இன்றைக்கி ஃப்ரெஷராக படிச்சுட்டு ஒரு பொண்ணு எப்படி எக்ஸாம் எழுதோ, ஒரு பையன் எப்படி எக்ஸாம் எழுத வரானோ அவனை மாதிரியே தான் நாங்களும் அப்பியர் ஆகிறோம். ஓகே, எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பியர் ஆகிட்டோம், எந்த பிரச்சனையும் இல்லாமல். பட் ஒரு வாரம் நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு வாரம் முன்னாடி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்றதை கம்பல்ஷன்னு கொண்டு எப்போ மென்ஷன் பண்ணுறாங்கன்னா கரெக்டாக 1 வீக் முன்னாடி தான் மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போது எல்லாருமே நாங்கள் படித்தது தமிழ் மீடியத்தில் இருந்தாலும் இலக்கணங்கள்லாம் நல்லா யோசிச்சு பார்க்குறோம். அதெல்லாம் எப்படி படிக்க முடியும்? ஒரு வாரத்தில் வச்சு நாங்கள் டிஎஃப்ல நிறைய பேர் அந்த டிஆர்பியில் மினிமம் எலிஜிபிலிட்டின்னு அவங்க கேட்ட டெஸ்ட்டுக்கு பாஸ் ஆகி வச்சுருந்தோம். அப்போது நீங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் உங்களுக்கு நீங்கள் சொன்ன இதுக்கு நாங்கள் ஒத்துக்கிட்டோம். திமுக ஆட்சி செய்த அந்த டிஆர்பி ஃபேக்கல்ட்டி கால் ஃபார் பண்ணதை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அந்த எக்ஸாம் எழுதி நாங்களும் பாஸ் பண்ணோம். மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் டிஎஃப்ல ஒர்க் பண்ணிக்கிட்டே படித்து பாஸ் பண்ணோம். பாஸ் பண்ணோன்னே மார்க் லிஸ்ட்டு வெளிவிட்டாங்க. அந்த மார்க் லிஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ரோஸ்டரை கொண்டு முன்னாடி வைக்கிறாங்க. இப்போ நாங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு நீங்கள் அந்த இடத்துலையாவது மார்க் 15 இயர்ஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு 15 மார்க்காவது கொடுத்துருந்தா இங்கே நிறைய பேர் அந்த டிஆர்பியில் உள்ளே வந்திருப்போம். அப்படி உள்ளே வந்தால் யாருக்கு பெனிஃபிட்டு? இவ்வளோ வருஷமாக டீச்சிங் ஃபேக்கல்ட்டியாக உங்களுக்கு தான் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டியாக இருக்கோம். நாங்களே டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கோம். நாங்களே டீச்சராக வந்திருந்தா கட்சியை பத்தியே பேச வேணாம். இப்ப என்ன வேணுங்கிறத பேசுவோம். இல்லைங்க, நீங்க இப்ப 6 மாசம் வேலை இல்லாம இருக்கோம், எங்களுக்கு வேலை இது பண்ணுங்க. நான் எங்களை வெளியே விட்டுட்டு நீங்க இந்த டிசிக்னேஷன்ல ஏன் வேற ஆளுகளை போடுறீங்க? என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. சார், அப்போ எங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கும் ஆட் பண்ணல. கடைசியில் எங்களை வெளியேற்றணுன்ற ஒரே நோக்கத்துக்காக வெளியேற்றிட்டு இப்போ புது ஃபேக்கல்ட்டி ஒரு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் கூட இல்லாத ஃப்ரெஷர்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. சார், ஆக்சுவலாக பதிவாளர் வேக்கன்சி இல்லைன்ற மாதிரி போய் சொல்கிறாங்க சார். ஏன் பொய்யான தகவல் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐசிடியோடைய அப்ரூவல் இன்டேக் பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 கேம்பஸ் இருக்கும் சார். நாங்கள் 16 கேம்பஸில் ஒரு வருஷத்துக்கான இன்டேக் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6180 மாணவர்கள் பொறியியல் கல்வியில் சேர்றாங்க சார். அப்போது 4 வருடங்களாக மொத்தமாக எத்தனை மாணவர்கள் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 24,720 மாணவர்கள் படிக்கிறாங்க சார். இத்தனை மாணவர்களுக்கும் மொத்த ஆசிரியர்கள் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 630 பேர் தான் இப்போ வரைக்குமே பேராசிரியர்களாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஒரு மாணவர்களுக்கு, அதாவது 20 மாணவர்களுக்கு ஒரு வாத்தியார் என்ற விகிதத்தில் தான் ஏஐசிடி நடத்த சொல்கிறாங்க. எல்லா கேம்பஸ்லையுமே நடத்தணும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா 1:40, அதாவது 40 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படின்ற விகிதத்தில் தான் இன்னமும் 16 கேம்பஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை எல்லாத்தையுமே கேட்டதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா வேக்கன்சி இல்லை, பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படி சார் பொய் சொல்கிறாங்கன்னு சொல்ல முடியும்? எப்படி சார் இது பொய் சொல்ல முடியும்?
இது வந்து ஏஐசிடியில் கொடுத்துருக்க டேட்டா சார். நாங்கள் வந்து எங்களுடைய டேட்டா கிடையாது. ஏஐசிடியில் அஃபிஷியல் பேஜில் ஏஐசிடியில் அப்ரூவல் ரிலீவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டீச்சிங் ஃபெல்லோங்கிற டெசிக்னேஷனை அளிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த ஜிஎல்ங்கிற ஒரு விஷயத்தையே போட்டது. இப்போ ஏஐசிடியில் வந்து வேகன்சி இல்லை அப்படின்னா ஜிஎல்ங்கிற பொறுப்பு எதுக்கு? இப்போ வந்து வேகன்சி இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு ஜிஎஃப்ங்கிற இப்போ போன செமஸ்டர் முதற்கொண்டு இப்போ சேர்த்துருக்காங்க. இந்த செமஸ்டரும் ஒவ்வொரு வளாகத்தில் இருக்கிற டீன்கள் வந்து அவங்களோட முயற்சியில் வந்து ஜிஎஃப்ங்கிற ஆளுங்களை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. வேகன்சியே இல்லாத இடத்துக்கு ஜிஎஃப்ங்கிற பொசிஷன் எதுக்கு சார் 81 பேர் வேகன்சி இல்லைன்னு சொல்லிட்டு போடுறாங்க? இன்னைக்கு வந்து ஒரு மார்க் இதத்துல வந்து உங்க மாணவர்களை வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட குழந்தைகளை வந்து இந்த பல்கலைக்கழகத்துல சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு மார்க் கம்மியான கூட அந்த சீட்டு கிடைக்கிறது கஷ்டப்படுறாங்க. ஆனா அதுக்கான தரமும் அதுக்கான வாத்தியாரோட எண்ணிக்கையும் இருக்கான்னு ஏதாவது ஒரு மக்கள் போய் பார்த்துருக்கீங்களா? உங்க பெற்றோர்கள் போய் செக் பண்ணிருக்கீங்களா? உங்க ஆய்வு கூடங்கள் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துருக்கீங்களா? தரமான கல்வி உங்க பிள்ளைகளுக்கு கிடைக்குதாங்கிறத சரி பண்ணிருக்கீங்களா? எத்தனை விஷயங்கள் இருக்கு. 2 மார்க் 3 மார்க் 4 மார்க்குங்கிற வித்தியாசத்துல ஒரு வளாகத்துல கிடைக்குது, இன்னொரு வளாகத்துல கிடைக்கல. ஒரு மாணவன் வந்து பொறியியல் கல்லூரிக்குள்ள நுழையாம வேற அவனுக்கு பிடிச்ச கல்வியை படிக்காம வேற கல்விக்குள்ள போய் சேர்றான். இது வந்து அரசாங்கம் வந்து இப்படி ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்கு. எத்தனை பெற்றோர்கள் உங்க பிள்ளைகள் போய் படிக்கிற கல்லூரிகளுக்குள்ள போய் பார்த்துருக்கீங்க? வாத்தியார் இருக்காங்களான்னு பார்த்துருக்கீங்களா? தமிழ் மீடியத்துக்கு இங்கிலீஷ் மீடியம்னு ஒரு 2 விஷயங்கள் இருக்கு. சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம்னு 2 விஷயங்கள் இருக்கு. என்னைக்காவது போய் உங்க பிள்ளைங்க போய் அண்ணா பல்கலைக்கழகத்தில் தமிழ் மீடியத்துக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு வேற கிளாஸ்ல உட்காந்துருக்காங்களான்னு நீங்க உறுதி செஞ்சிருக்கீங்களா? யாருமே கோர்ட் ஆர்டர் மதிக்கிறது இல்லை. பிஹெச்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிசர்ச் ஃபெல்லோஸ்ன்னு சொல்லி 50,000 கொடுத்து எடுக்கிறாங்க. அதுலேயும் லஞ்சம் 50,000 வந்து எடுக்கிறதுக்கு 1.5 லட்சம் 2 லட்சங்கிற மாதிரி தனிப்பட்டு ஒவ்வொரு வளாகத்துலையும் காசு கேட்குறாங்களாம். எதுக்காக? இப்போ வந்து இந்த வாத்தியார்கள் வந்து உள்ளே போக வேணாம், பிஹெச்டிங்கிற உள்ள ஆட்கள் எடுத்துனா அவங்க வந்து பாடம் எடுப்பாங்க, ஏஐசிடியில் கணக்காண்டலாங்கிற மாதிரி எடுத்துருக்காங்க. ஏன்னா இதுக்கு அந்த 50,000 மாதம் வாங்குறதுக்கு 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் காசு கேட்குறாங்களாம். இது வந்து எல்லா அப்ளை பண்ண ஆளுகளுக்கு சான்றுகள் இருக்காங்க. இதை தயவு செய்து தமிழக அரசு இது கரெக்டாக வந்து இது என்ன ஏதுங்கிற தரவுகள் எங்கள்கிட்ட இருக்குது. அதை கேட்டு விசாரணை குழு அமைச்சு எங்களுக்கு சரியான நல்ல முடிவுகளை இந்த 320 இது வெறும் 328 ஆசிரியர்களோட பிரச்சனை மட்டும் கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற பொறியியல் மாணவர்களுக்கான பிரச்சனைங்கிறத இதை நீங்கள் மனதில் கொண்டு இதுக்கு சரியான வந்து நீங்கள் சொல்யூஷன் கொடுத்தே ஆகணும். அதுக்காக தான் நாங்கள் நிற்கிறோம். ஐயா என் பேர் வெங்கடேஸ்வரன், ராமநாதபுரம் கேம்பஸ்லேருந்து வந்திருக்கேன்.